பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வல்சர்வாக்கம்ல இருக்கேன். வல்சர்வாக்கத்துல ஒருத்தர் முக்கியமான பர்சனை பார்க்க வந்திருக்கேன். இவரை பத்தி சொல்லணும்னா ஆனந்த சுவாமிகள். இவர் சாமி ஆடுறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சாமி ஆடி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு குறி சொல்லி அதுக்கு உண்டான சில பரிகாரங்களும் சொல்லி நிறைய விஷயங்கள் தீர்த்து வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. சோ நாங்க டீமோட வந்திருக்கோம். வணக்கம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாமி ஆடுறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? இல்லை, இன்றைக்கே இருக்காங்க. அவங்க என்னன்னாக்கா சாமி ஆடுறதுன்ட்டு கிடையாது. சாமி சில பேருக்கு தான் வரும். அது என்னன்னாக்கா அவங்களுடைய முன்ஜென்மை வினைனாக்கா இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் அவங்க மேலே சாமி இருக்கலாம், அவங்க பக்தியாக இருக்கலாம், இல்லை கோயில் கட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் தான் அவங்க மேலே அடுத்தடுத்து அந்த வம்ச முறையில் சாமி வரும். சில பேர் என்னன்னாக்கா இந்த பம்பை அடிக்கும் போது தானாகவே ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அது என்னன்னாக்கா ஒரு நரம்பு தளர்ச்சி. அந்த நரம்பு தளர்ச்சி அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது, நம்ம மேல சாமி இருக்கு, சாமி ஆடணும் அப்படின்ட்டு அவங்களா நினைச்சுக்கிட்டு அந்த உடுக்கு சத்தெல்லாம் கேட்கும்போது தானே ஆட ஆரம்பிச்சிடும். அது சாமி கிடையாது. இந்த பம்புடுக்குன்னு ஏதோ இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த நாக இதுக்கு அடிக்கிறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையான்னு சொல்லுங்க. உண்மையாலுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி வம்ச வழியா ஒரு சில பேருக்கு அந்த நாகாத்தம்மனோட அருளோ இல்ல அந்த நாகாயம்மனோட ஆசையோ இருந்தாதான் அந்த நாகத்தோட இது உடுக்க சவுண்ட் கேட்கும் போது அந்த நாக அம்சம் உள்ளவங்க தான் ஆடுவாங்களாமே. அது உண்மையா? இல்ல அப்படி நாக அம்சம்ன்றது வேற. அது சர்பத்தை சம்பந்தப்பட்டது. சாமின்றது நிறைய இருக்கு. இப்போ பெரும்பாலும் அருள்வாக்குன்னு சாமி சொன்னதுனாக்கா பெரும்பாலும் இந்த அம்மன் தான். அம்மன், காளியம்மன், மாரியம்மன், இது மாதிரி நிறைய அம்மன் இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முனீஸ்வரர், ஐயனார், இந்த மதுரை வீரன், காத்தார சாமி, பெரியாண்டவர், இப்படிலாம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த அம்பல சாமின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் தான் நிற்பாங்க. ஆனால் பெண் தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. சாமின்ட்டு ஒருத்தவங்களுக்கு வருதுன்னாக்கா அவங்க நிறைய கஷ்டத்தை தாண்டி வரணும். என்ன சொல்றது, இந்த குடும்பம், இந்த ஆசபாசம், பணம், காசு, இந்த ஆடம்பரம் இதெல்லாம் வெறுத்து தனிமையில உட்கார்றவங்க தான் சாமியார். இப்போ நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா சும்மாவே ஒரு மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு இந்த சவுண்ட்ல கேட்கும் அவங்க சாமியாடி உண்மையாலுமே சாமி ஆடுறவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையுமே இல்லாம போயிடுச்சு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய செயல் எண்ணம், அதனுடைய சிந்தனை அப்படி. சாமியாடுறதுக்குன்ட்டு மதிப்பு மரியாதை இது வரைக்கும் போகல. இந்த சாமியாருங்க ஒரு போலி சாமியாரா இருந்து நீங்க இதை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, நிறைய பணம் காசு வாங்குறது, அவங்க கிட்ட எந்த ஒரு சக்தியுமே இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல இருந்து நான் சாமி ஆடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கோவில் தானா எனக்கு அமைஞ்சது. சில இதுல கோவில தவறிச்சு, தம்பியெல்லாம் கொஞ்சம் இறந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொல்லிமலையில தவம் பண்ணேன். ஒரு வருஷம் ஒட்டு துணி இல்லாம தவம் பண்ணேன். அந்த தவத்துல தான் எனக்கு இப்படி ஒரு அருள் கிடைச்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் சாமி கட்டுக்கட்டிச்சுன்னுவாங்க. சாமி எனக்கு கட்டுக்கட்டி இருக்கு, சாமி தானா வரமாட்டேங்குது அப்படின்வாங்க. அப்புறம் செய்வனை இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு அப்படின்வாங்க. இதெல்லாம் நான் அப்படி கை வச்சாவே அவங்களுக்கு சாமி தானா வர ஆரம்பிச்சு. மற்றபடி இந்த சாங்கியம் பண்ணி அவங்களுக்கு சாமியை வெளியே வர வைக்கணும்னே கிடையாது. அந்த அளவுக்கு என்னுடைய சக்தி ஏன் நிறைய நான் தியானம் பண்றது, தவம் பண்றது. நம்ம என்னன்னாக்கா இருக்கிறதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு போகணும். பணம் காசு எனக்கு வேண்டாம். நம்ம மறைஞ்சாக்கா எனக்கு சாமி நல்லது செஞ்சாரு அப்படின்னு எனக்கு பேர் கிடைக்கிறதுக்காக தான் நான் இப்படி தெய்வ நிலையில. எதனால எல்லாருமே கொல்லிமலையில போய் தவம் பண்றேன்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கொல்லிமலைன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ அவ்வளவும் கிடையாது கொல்லிமலையில. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து போனவங்களா எல்லாமே அந்த கொல்லிமலையில தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொல்லிமலையில இந்த அரபலீஸ்வரர், அந்த அரபலீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவரா இருப்பாரு. மற்ற கோவிலுங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு நடுக்கமும் இருக்காது. ஆனா அந்த கோவில்ல உள்ள நுழைஞ்சிங்கனாவே அப்படி கால் பார்த்து தலைவர்ல உடம்பு ஃபுல்லா சிலுக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த அரபலீஸ்வரர். அதுக்கப்புறம் இந்த எட்டுக்கையம்மன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியண்ண சாமினா மலை மேல இருக்கு, அந்த சாமியும் இருக்கு. இவங்களை எல்லாம் விட பார்த்தீங்கன்னா அங்க சிவன், அந்த அரபலீஸ்வரர் தான் ரொம்ப சக்தி. அதுக்காக தான் நிறைய பேர் தவம் பண்ண போவாங்க, அங்க ஒரு சக்தியை வாங்கணும்ட்டு போவாங்க. ஏன்னா அந்த இடம் அப்படி ஒரு எல்லா மூலிகை பொருள் இருக்கு, நிறைய அந்த வசிய மூலிகை, இந்த சிவன மூலிகைக்கு பேர் போன இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. நீங்க ஒட்டு துணி இல்லாம நான் ஒரு வருஷம் அங்க தவம் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? எதனால அப்படி ஒட்டு துணி இல்லாம அந்த மாதிரி மலையில போய் தவம் பண்றீங்க? என்னன்னாக்கா நம்ம பிறந்த நிலையில இருந்தாதான் கடவுளை அருள் கிடைக்கும். ஏன்னா பிறந்து வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஆடை அலங்காரம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் அது செயற்கை. இயற்கை என்றது பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த நிலை தான்.
இப்போ பிறந்து இருக்கும் போது நம்ம ஒரு துணி இல்லாம தான் பிறக்கணும், துணியோட பிறக்கிறது இல்லை, எந்த நகை இதோட பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி போகும்போது என்ன வருது, போகும்போது இடுப்புல இருக்கிற அருணா கயிறு கழட்டிட்டு தான் பொழைச்சிடறாங்க, அப்பவும் துணி இல்லாத தான் போகும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இப்போ வசிய மை எல்லாம் வந்து நான் நிறைய மூலிகைக்கு காப்பெல்லாம் கட்டி நான் செய்வேன்னு சொல்றீங்கல்ல, எதனால ஒரு மூலிகை செடிக்கு வந்து காப்பு கட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூலிகை செடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உயிர். அந்த உயிர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வமூலி சர்வ சாபமூலி உன்னுயிர் உன் உடலில் நிற்க அப்படின்ட்டு சொல்லி சில மந்திரத்தெல்லாம் சொல்லி அது வேரோட வந்து பிடுங்கி புதுச்சட்டியில போட்டு கருக்கணும். கருக்கி அதை வந்து உரு கொடுத்து கொடுக்கறதுனா உரு கொடுத்தனாக்கா அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரத்தை எல்லாம் வந்து சொன்னாதான் வந்து அதுக்கு உயிர் வரும். ஆமா, இல்லைன்னா வராது. அதே டைம் அதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த மூலிகை வந்து வேலை செய்யாது, சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து பயன். யாருக்கு வேலை செய்யாது? இல்ல எல்லாருமே வேலை செய்யணும். இப்போ வந்து அந்த மூலிகை பொருளை வந்து இப்போ நீங்க வரீங்க, சாமி எனக்கு வீட்டுல வந்து பிரச்சனை சாமி, என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப சண்டை போடுறாரு, சந்தேகப்படுறாரு, பிரச்சனை போடுறாருன்னும் போது அப்படின்ட்டு வருவீங்க. அவங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன், சரி நீங்க குடும்பத்துல இருக்கீங்க நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். ஆனா சில பேர் வந்து சாமி எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருக்குது, அதை வசம் பண்ணணும், என் பேச்சு கேட்கணும் அப்படின்வாங்க, கொடுக்க மாட்டேன். அப்படியே மீறி கொடுத்தாலும் அவங்களுக்கு பலிக்காது. ஏன்னா அந்த மூலிகைக்கு உயிர் இருக்கு, அப்படிங்கும்போது பலிக்காது. இதனால யாராருக்கு அது வேலை செய்யுமோ அதுதான் வேலை செய்யும். உண்மையா இருந்தா மட்டும் போலி மாதிரி தான் வேலை செய்யும். வசியமை பத்தி காட்ட முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புருஷன் முன்னாடி பிரச்சனைகள், இந்த புத்தி சுவாதனை எல்லாரும் இருக்கிறவங்க, இந்த நரம்பு தளர்ச்சி, இவங்கெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் வந்து இது மூலியமா ஒரு சில சாங்கியெல்லாம் சொல்லுவேன். இந்த வில்வக்காய் வில்வ பழம் இதெல்லாம் வச்சு பண்ணாக்கா அவங்களுக்கு இந்த உடல்நிலையெல்லாம் சரியாகும். இது ஒண்ணு. இது பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்லுங்க, போட்டி போறாம அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் இல்லை, கடை புதுசா வந்து திறந்துருக்கேன், ஜனங்க வர மாட்டா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. என்னன்னாக்கா சில பேர் இந்த புதையல் விஷயம்லாம் நிறைய போவாங்க. இந்த புதையல் விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி நிறைய வந்து மைப்பொருள்ல நான் வந்து செஞ்சு வச்சுக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் சொல்லியாச்சு. இதுக்கு மேல வந்து ஒரு பெரிய ஒரு மூலிகை மை இருக்கு. இந்த மை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த புதையல் விஷயம்லாம் இன்னைக்கு நிறைய வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. புதையல் இந்த நிலம்புருண்டி, அஞ்சனம், பாதாளமை இது கூட சேர்த்து இந்த புரோசனெல்லாம் சேர்த்து இந்த புதையலுக்கு உண்டான மை வந்து நான் கொடுக்குறேன். இது எல்லாருமே வந்து வாங்கிட்டு போடுறாங்க. புதையலும் போது இப்போ மண்ணுக்குள்ள இருக்குது, அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மண்ணுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? அதை நம்மள மாதிரி ஒரு சாமியார்கள் யார் மூலியமா வந்து எடுத்தானாக்கா எவ்வளவு பேர் ஜனங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க சோறு சாப்பிடாம வந்து ரோட்டோரெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாம் எடுத்து கொடுக்கலாமே. இப்போ இந்த கணவன் மனைவி வசியம்னு சொல்றீங்க இல்லையா, இது உண்மையா சார்? இல்ல உண்மைதான். இப்போ என்னன்னாக்கா சில பேர் வந்து இந்த ஜாதக ரீதியா வந்து கரெக்டா வந்து பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா வயசு அதிகமா இருக்கும். இவங்களாம் வந்து பணத்துக்காகவோ இல்லை ஒரு ஆடம்பரத்துக்காகவோ ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது கொஞ்ச நாள் வந்து ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், கஷ்டம், சண்டைன்னு வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தனாக்கா எல்லாம் சரியாயிடும். அவங்க ஒரு அன்பு பாசத்தோட நல்லா இருப்பாங்க. இப்ப இந்த வியாபார மைன்னு சொன்னீங்க இல்லையா, வியாபார மை எப்படி சார்? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த புருவத்துல வச்சுட்டு போகணும்வாங்க, சில பேர் இங்க நெத்தியில திலக மாதிரி வைக்கணும்வாங்க. எப்படி? அப்படியெல்லாம் வந்து தேவையில்ல. வியாபாரம் போது அவங்களுக்கு வந்து வியாபாரம் கம்மியா இருக்கு அப்படின் போது சில அந்த துஷ்ட தேவதைகள், அப்புறம் கண் திஷ்டினால இப்போ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அந்த கண்ணடி பட்டாவே அவங்களுக்கு வியாபாரம் அப்படியே வந்து நின்றுடும். அது நம்ம கொடுக்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குலதெய்வத்தை வச்சு அவங்க பேர், அப்பா அம்மா பேர் வச்சு கொடுப்பேன். அது கொடுக்கும்போது கல்லால வந்து வச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வியாபாரம் தானாக. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அது வந்து உண்மைதான். மந்திர மாயத்தை விட கண் பார்வை மோசமானது மனுஷன் கண். இப்ப கண் திஷ்டிக்கு வந்து பொதுவா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க சார். எல்லாருமே வந்து இந்த மைக்கு நம்ப மாட்டாங்க. சோ கண் திஷ்டி உள்ளவங்க பொதுவா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா அவங்க தப்பிக்கலாம்? கண் திஷ்டின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பூசணிக்காய் மெயின். பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சுற்றி போடணும். அந்த பூசணிக்காய் சுற்றி போடலாம், எலுமிச்சை பழம் சுற்றி போடலாம். சில பேர் வந்து இந்த கோவில்ல வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ற அந்த தண்ணி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா தெளிக்கிறதோ, கடைங்க இருந்தால் கடைங்க ஃபுல்லா தெளிக்கிறது, ஒரு கொஞ்சம் வந்து குளிக்கிற தண்ணியில வந்து குளிக்கலாம். இது மாதிரி பண்ணா கூட அவங்களுக்கு திருஷ்டி போயிடும். ஏன்னா தெய்வ சக்தி அவங்க உடம்புக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே கடைக்குள்ளேயே இருக்கும் போது கண் பார்வை போயிடும்.